ரொம்ப நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூபியில் நான் வந்து சேர்ந்துட்டேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லொக்கேஷன் தான், ஃபுல்லாக பூ தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருங்க. 9 டிகிரி இருக்குது செல்சியஸ். குளிர் வந்து பயங்கரமாக இருக்குது நைட்டெல்லாம். இப்போ நான் பேசுகிறது ஈவினிங்காக பேசிகிட்ருக்கேன். நான் வந்து எப்படி கடந்து வந்தேன்றதை பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு நல்லா போச்சு. எனக்கு ஒரு ஜர்க்கு இருந்துச்சுங்க, என்ன சொல்ல போனாலும் ஒரு ஜர்க்கு இருக்குது. இங்கே எப்படி போயிட்டு இருக்குன்னா, யூபிக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன், ஏன் திடீர்னு யூபி இப்படிலாம் கேட்டிங்கன்னா, யூபி நார்த் சைடு நான் வந்ததே இல்லை. நான் வந்து என்னோடய ஹையர் ஸ்டடீஸ் வந்து யூபியில் பண்ணுறேன். எந்த காலேஜுன்னு இப்போ சொல்ல, வரப்போகிற இதில் நான் சொல்கிறேன் என்ன காலேஜ், என்ன படிக்கிறேன், ஏன் யூபியில் ஜாயின் பண்ணேன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்காக பண்ணக்கூடிய ஒரு ஹையர் ஸ்டடீஸ் தான். எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் பண்ணுறேன். அதனால் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நான் இதை. யூபிக்கு நான் வந்தது வந்து இப்போ லாங்குவேஜ் எனக்கு தெரியாது. என் கூட வந்து பிரசாந்த் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவன் தான் வந்திருக்கான். இங்கே நம்ம தமிழ் பசங்க வராங்க, அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து, அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க தமிழ் பசங்க நிறைய பேர். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பஞ்சாபி, மராட்டி, கேரளா, நிறைய ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி பெங்களூரில் பழக்கமானது தானே, எந்த லாங்குவேஜ் பேசினாலும் புரிஞ்சிடும். அதனால் நம்மளுக்கு லாங்குவேஜ் அந்தளவுக்கு பாதிக்கப்படாது. ஆனால் இந்த யூபி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. ஒன்றுமே டெவலப் ஆகலை. ஊர் ரொம்பவே டெவலப்பே ஆகலைங்க. பஸ்ஸெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆளுங்க பான்பராக போட்டு துப்புன்னு துப்புறானுங்க. இருந்தாலும் நான் வந்து எல்லாத்தையும் சமாளிக்கணும் தான். இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சேன். யூபிக்கு வரணும் ஒரு நார்த்தில். டெல்லிக்கு வந்து நம்ம நாளைக்கு போகலாம். என்னென்ன பார்க்க முடியுன்றதை கவர் பண்ணுறேன். நான் இங்கே ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஹாஸ்டலுக்கும் காலேஜுக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். பசங்க இருக்கானுங்களே, எப்போயும் பசங்க தான். எப்படி நம்ம போகிறோன்னு பார்க்கலாம். ஃபன்னாக போவோம். இந்த விலாகு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் மட்கஃபில் தான். இங்கே டீ காஃபி எதாக இருந்தாலும் நான் இங்கே ஒரு கடைக்கு ஒன்று வந்திருக்கேன். ஃபுல்லாக இந்த சிப்ஸுன்னு ஒரு சிப்ஸை தான் வைக்கிறானுங்க. நல்லா இருக்குங்க. ஆனால் டீ நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக தான் இருந்துச்சு குடியிருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிரில் வேவ்ஸை. நம்ம இதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் வருவோம், விலாக்லேயும் வருவோங்க. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, யூபிலே இருக்காங்க தான் சொல்லுவேன். நம்ம தமிழ் பசங்க வந்திருக்காங்க. கண்டென்ட் அடி கரெக்டாக கொடுக்குறியா? ஒரே ஒரு பிரெட்டை கொடுத்து ஏமாத்துறானோ உனக்கு நம்பி எக்ஸாம் எழுத வந்தால் எங்களை விட்டு வாயிலே அடி. ஏன் இல்லையா, இன்னைக்கு வெறும் பிரெட்டு தான், சப்பாத்தி கூட கிடையாது. சப்பாத்தி சாம்பார் கிடையாது, சாம்பார் வடை தான் இருக்குது, வடை இல்லை. ஸ்கூல்லையா? அப்படியே சரி, வா வா வா. யூபி கஜுரல்லான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது. இது கஜுரல்லாவா ஜாங்கிரியா ஒன்றும் புரியல. விடுங்க, நம்மளுக்கு நம்ம பேர் எங்கே வரப்போகுது. நான் இந்த ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். பார்க்க பயங்கரமாக இருக்குது தானே, நல்லா இருக்குது. காலேஜ் வந்து தூரம், இதுதான் ஹாஸ்டலு. எவ்வளோ வழி இருக்குதா ஃபஸ்ட்டு? சரி, உன் சேனல் பேர் என்னது? எஸ்கேஎஸ்டி எடிட்ஸ். எடிட்ஸா? சூப்பரியா. இது வேற கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். இரியா ஆரம்பிச்சிங்களா? இருக்கு இருக்கு இருப்பிரு. மேலே போகிறோம். ஏன் கரும்பு உடையுது தானே எடுக்கலாம்யா? எப்படி சாப்பிட போகுது இதுவே? சும்மா நீங்கள் தான் கரும்பு உடச்சாங்க. இந்த பக்கத்தில் உடைக்கிட்டாங்க. நேற்று நான் உடச்சிருந்தேன். நாங்கள் தங்கியிருக்கோம் ப்ரோ ஃபுல்லாக. ஓ மை காட், தேங்க்யூ ப்ரோ.
இந்த அமேசான் காட்டுக்குள்ளேருந்து இப்படி ஒரு புல்லா கிடைக்கிறது ரொம்ப அரிது. தேடி எடுத்துட்டோம். வீடியோ இங்கே வந்துட்டு இருக்கியா? நீ தனியாக பேசிருக்கிற. சேனல் என்னன்னு சொல்லு. ஒன்னாலாம் வராது, அப்புறமா டைப் பண்ணி விடுறேன். ஏன் அது சொல்லி வர அளவுக்குலாம் பெரிய ஆள் இது கிடையாதுங்க ஐயா. அதுதான் ப்ரோ இவ்வளோ வேணும் வச்சிருக்கிற அப்புறம் என்ன ப்ரோ? அது 663 அறிவிச்சிருக்காங்க. சரி வா வா, என் வீடியோ பார்த்தேன்னு அவரை பாரு அடி அஜித்குமார் பத்தி பேச ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சரி வாயாடி அப்புறம் பாரு அதை நம்ம இப்படி போய் இப்படி போறதுக்கு அந்த மாமரத்தான போய் பிடிக்கலாம். கைனிகாரன் வச்சுக்கறாங்க வாத்த வழியில. போ போ இந்த செடிகளா போய் சேர்ந்துறலாம். பாடி பத்திரமா போங்க, நாங்க போய் சோப்பு வாங்கிட்டு வந்துறோம். எல்லாரும் கேப்டனை கூப்பிடுங்க. அலன் நம்ம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோமா? அங்க பாருங்க இப்படி போக சொன்னா நீ அந்த வழியில கேப்டனுக்கே வைத்திரீங்க. தண்ணியா இருக்கு போனீங்கன்னா பரவாயில்ல ஒண்ணாவதுடா. வா வா இப்படியே போலாம் ப்ரோ. பயிர் ப்ரோ அது. அவரை கூட்டிட்டு போறோம். இங்க பாருங்க பெரிய பெரிய பாம்பெல்லாம் பார்க்கலாம். குறிச்சு பார்த்துடலாமா? போடா ஏண்டா இப்பதான்டா உட்காந்து ஆராய்ச்சிலாம் பண்ணுவான். போடா போயா போலாம். அவன் அந்த பக்கம் வரானா? எல்லாம் எப்படின்னே தெரியாதியா? யூபி இது. வெங்காய செடி எந்த செடினே தெரியலையே. அப்படி புடுங்க கூடாதுடா வெண்ண. இங்க இங்க இதுல புடுங்கயா. இது கொஞ்சம் ஈரமா இருக்கு பாரு. எவனா பார்த்துட்டு அவன்கிட்ட அடி வாங்க. இல்ல இல்ல இரியா கரும்பியா இது? இது வெங்காயம். இல்ல இல்ல இது வெங்காயம். இப்பதான் முனை விட்டு இருக்கு. இது வெங்காயம் இல்லையா? வழி இருக்கா? அங்க ஆள் இருக்காங்கயா, போங்கயா. ஒரு வெங்காயத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. உள்ள இருக்குடா. ஓரத்துல இருக்கிற கரும்பு புடிங்க. என்ன அது கரும்பு செடி? கரண்ட் அவன வச்சுக்க போறான். காலை வச்சிர போறீங்க. அந்த அளவுக்கு இங்க பண்ணியே நான் பார்க்கலையே இது வரையும். இருக்குமா? சைடுல வந்து வரப்பு வேற ஏறி வராம சைடுல வாங்க பாருங்க ஃப்ரெண்ட். அதுல ஒரு மைக் இருந்தா பேசலாம். இப்ப காத்து சவுண்ட்ல கேட்கும், பேசலாம். மண் இருந்தா எல்லாமே போட்டுறாங்க. யூபியில் என்னன்னே தெரியாம நடந்துனுக்குறோம்யா. நெஞ்சிங்க வழி இருக்கு பேரு. ரைட் எடுத்துன்னு போனோம். இல்லைங்க ஃபுல்லாக எல்லோ கலர் இருக்கு. என்னை சுற்றி லாஸ்ட்டு ஒரு இருக்குங்க 2 ஏக்கருக்குலாம் ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது. இங்கே யூபியில் இது என்னன்னே தெரிலங்க. ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் பூ மாதிரி இருக்குது. அதனால் அப்படியே போகிறது தான் ஷால். இதுவே மேவா? அவர் கூப்பிடியா பேசினே இருப்பாருயா ஃபோனு. हमारा नेम टिक करो ये अभी क्लोज बिल्कुल लोग है खाना मांगना नहीं जाऊंगा अभी लिख लो या 8 बजे लिख लो क्या लिख लो मैं सब पूछता हूं. अच्छा புரி नाम बता देना. आमा சொல்றேன். ஏயா அச்சான்றா நல்லா அர்த்தமா? ஆமாவா அச்சாவா? அச்சானா ஆமாவா? அச்சானா குட். ஆமா ஓகே குட். ஆமா டீனா ஓகே. பாத்தியா? டீ கேட்டா ஓகே அச்சானா. ஏயா இஸ் குட் கேம் படம் பாத்தியா? இஸ்தியா ஸ்குட் கேம். குட் கேம் அந்த மாதிரி இது அது. பாதாள சோழன். கேம் சீரிஸ் அத வேற இது பண்ணிட்டு இருக்காங்க கண்ட்ரோல். ஆமா ஆமா சினிமால ஆச்சுங்க அஜித் விஜய் இது ஆமா காணா செவ்வாய். எக்ஸாம் முடிச்சிட்டு வந்து ஒத்தையாவ போறாங்க. ஆமா ஆமா டம்மான் வச்சிட்டாடு அப்படி படுமா. வா ஊசி வரங்கட்டி ஏய் அந்த பேப்பர்ல போய் அடிச்சு என்ன பண்றது இப்ப இந்த போட்டு போட்டு அதான் அப்படியே அங்க வந்து
எவ்வளோ அசிங்கப்படுத்தானோ அவ்வளோ இன்னைக்கு எப்போ எழுதிட்டேன் நேற்று இன்னைக்கு சொல்கிறத பார்த்தா நீ தான் ஃபுல் மார்க் எடுப்பேன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்களே இருந்தவொன்னே பார்த்தா ஹாப்பி நினச்சிருந்தா திடீர்னு பார்த்தா குறுக்கால கொஞ்சம் யாரும் கொடுக்கல இங்கே வியூ பாயிண்ட் வேறு மாதிரி இருக்குங்க. யூபி முடிஞ்சிச்சு, அப்படியே போகிறது தாங்க. அப்புறம் ஊருக்கு போய் சேரணும். ட்ரெயினில் போகிறது vlog வந்து நான் போடுறேன். ஆமாயா, நைட்டு போவோம். நல்லா இது வண்டி ஃபோட்டோ காட்டு. வண்டி இன்ஸ்டால போட்டுருண்ணா. சரி கேக் வெட்டுறேன் நான் இந்த வருஷம். போன வருஷம் இந்த வருஷம் கேக் வெட்டலான்னு இருக்கேன். சூப்பர். பார்த்தீங்கன்னா சன் செட் பார்க்கலாம். இங்கேருந்து பால்கனி வியூவில் யூபியில் சன்செட் எப்படி ஆகுதுன்னு பாருங்க. சன்செட் பார்த்துருப்பீங்க, வேறு மாதிரி இருந்துச்சு. நம்ம நாளைக்கு மார்னிங் கிளம்ப போகிறோம். மார்னிங் போயிட்டு அப்படியே ஏன்னா எங்கெங்கே டெல்லியில் சுத்த முடியும்னு பார்க்கலாம் பக்கத்தில். ஏன்னா நைட் ட்ரெயின் ஏறணும். ட்ரெயினில் நான் இது வரைக்கும் போனதில்லை. ட்ரூ பெங்களூர் தான், டெல்லி டு பெங்களூர். அதுவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் vlogல காட்டுறேன். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன், பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பூவத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எல்லாம் vlogல நம்ம காட்டணுன்னு ரொம்ப நாளாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, குலாப் ஜாமுனே நல்லா இருக்குது ஓரளவுக்கு. வலிச்சு சப்பாத்தியை போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. ஆனால் भैया यूट्यूब चैनल भैया हाय करो. ஆயா வெயிட் பண்ணுறாரு தலைவர். எனக்கு காலையும் கொஞ்சம் பேசணும். அவர் வரலையாடா இவன். யூபிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாக ஒரு இந்தியாரங்க மொத்த பேர் இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம தமிழ் பசங்க எப்பவுமே நம்மளோட இருந்தாலும் இப்போ ஒருத்தர் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ப்ரோ பெங்களூர் தான், எலக்ட்ரானிக் சிட்டியில் ஒர்க் பண்ணுறாரு. இவங்க எல்லாமே ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ரோ? நான் ஒசூரில் இருக்கேன் ப்ரோ. ஒசூரில் நாங்கள் 3 பேர் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காங்க இங்கே. அதான் வேற லெவலு. போகும்போது தாஜ்மஹால்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து வேற மாதிரி பண்றோம். நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்றோம். பாய் 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 பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஃபோன் பண்றேன், பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே பாய் பாய் பாய். பெங்களூர் கால் பண்றேன் ப்ரோ. பின்னாடி வர எங்க आराम से बैठो 10 किलोमीटर जाएगा. बाय बाय करो. बाय बाय बाय. गुड नाइट. गुड नाइट. बैटरी ऑटो. இது ஆட்டோவா என்னன்னே தெரியல. லோடு வண்டி. பாய் 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 பாய். பார்க்கலாம். பாய் பாய் பாய். நான் கால் பண்றேன். என்னதான் இருந்தாலும் யூபியோ எங்கே நீ ஒரு எங்கே வேணால் உலகத்தில் எங்கே போனாலும் நம்ம தமிழன் ஒருத்தர் இருப்பான். அதே மாதிரி தான் எனக்கு வந்து இங்கேயும் நிறைய பசங்க கிடச்சாங்க. வேறு மாதிரி இங்கே என்னாலும் வைப் செட் பண்ணுறது ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. நம்ம அவங்க கூட செட் பண்ணிவிட்டு அவங்களே ட்ராவல் பண்ணலாம். அடுத்து வந்து எனக்கு ஒன்று 5 செமஸ்டர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் 6 months தாட்டி வருவேன். பசங்க vlogல வருவானுங்க. அப்கமிங் வீடியோஸில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. இப்போது அவங்க போயிருக்காங்க. நாளைக்கு மார்னிங் நான் இந்தியா கேட்டுக்கு போவேன். போயிட்டு அங்கே வீடியோவில் பார்க்கலாம். இந்தியா கேட் நியர்பை வந்துட்டோம். ஆற மாதிரி இருக்குங்க. இங்கேருந்து வாயில் புகை விடுற மாதிரி இருக்குங்க. பின்னாடி பாருங்க எப்படி இருக்கு என்னோட இது. நிசாமுதீன் இங்கே தான் ட்ரெயின் புக் பண்ணிருக்காங்க. ஒரு டவல் ஒன்று தரானுங்க, யூஸ் பண்ணி
மேலே படுத்துருந்தோங்க, இது மேலே